மத்தேயு 16 அதிகாரம் 24 ஒருவன் என்னைப் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னைப் பின்பற்றக் கடவன். நாம் இயேசுவை பின்பற்றுகிறபோது நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். யோவான் 1 அதிகாரம் 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனோடு நமக்கு தொடர்பு ஏற்படுகிறது. யோவான் 14 அதிகாரம் 23 ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். தேவனோடு ஐக்கியம் ஏற்படுகிறது. 1 யோவான் 1 அதிகாரம் 3 நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாம் தேவனுடைய மகிமையான செயல்களை காணலாம். யோவான் 11 அதிகாரம் 40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் தேவனோடு இருந்தால் நம் மனதில் சமாதானம் இருக்கும். யோவான் 14 அதிகாரம் 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் இயேசுவை விசுவாசித்தால் நித்திய ஜீவனை அடையலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.